7, 9 பயங்கரமான வளைவு. இந்த திம்பத்தினாலே லாஸுங்கண்ணா. நிறைய பேர் கேடு பண்ணிட்டாங்க. பஸ் கவுந்திருக்கு. ஒரு 20 பேர் 25 பேருக்கு காயமாயிருக்கு, உயிர் சேதமாயிருக்கு. டயத்துக்கு போலேன்னா விட மாட்டாங்க. அதனால டயத்துக்கு வரோம். சாமியை கும்பிட்டு நேரமே வந்தோம்னா சாமியை கும்பிட்டு போறது கரெக்டா இருக்கும். போனோம்னா இருட்டாயிருச்சுன்னா மேலே போனா இந்த சிறுத்தை புலி இதெல்லாம் வருதுன்னு சொல்லி விட மாட்டாங்க. அதனால நேரமே 6 மணிக்குள்ள போகணும் அப்படின்னு விடுறாங்க. இந்த பண்ணாரி ரோட்ல வந்து இப்போ ஒரு 2 வருஷமா தாங்க 6 to 6 விடுறாங்க. அதுபோல் ஒரு சில பெரிய வண்டிகள் எல்லாம் விடுறது இல்லைங்க. வனவிலங்கு பாதிக்கப்படுது, புலியை காப்பகம் பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்றாங்க. ஆபத்துன்னு பாத்தீங்கன்னா நிறைய வளைவுகள் இருக்குது. ஏகப்பட்ட வளைவு 7, 9 பயங்கரமான வளைவு. அதெல்லாம் பார்த்து சுதாரணமா தான் போகணும். அதை கடந்து போறதுக்காக வேண்டி தான் 6 மணிக்கெல்லாம் நேரமே விட்டுறாங்க, வெளிச்சத்தோட விட்டுறாங்க. இருட்டாயிருச்சுன்னா போக முடியாது. வண்டிக்கு நிறைய வரதுனால போக முடியாதுன்னு சொல்லி வண்டியெல்லாம் நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க 6 மணிக்கு மேல. சத்தியமங்கலம் பெரும்பாலும் ஒரு நிறைய சில ஓனர்கள்லாம் இந்த திம்பத்தினாலே லாஸுங்கண்ணா. பயங்கரமா லாஸ் ஆகி நிறைய பேர் பண்ணிட்டாங்க. ரொம்ப கடன் அதிகமாகி சிறுத்தை இந்த யானை இது எல்லாமே காட்டு எருமை நம்ம டைத்துக்குள்ள போகணும் அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்க. அப்போ ஒரு வண்டி முன்னாடி போகும், ஒவ்வொரு வண்டி பின்னாடி வரும். அப்போ டச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டக்குன்னு நிப்பாட்டிடுவாங்க. இப்போ 6 மணி ஆச்சுங்கண்ணா. இன்னொரு 1 நிமிஷம் தான் இருக்கு. 6 மணிக்குள்ள கரெக்டாக கேட்டை சாத்திடுவாங்க. அதனால நம்ம உடனடியே கிளம்புறோங்க. வேற எதுவும் பண்ண முடியாதுங்க. 6 மணிக்கு மேலே போனால் நிப்பாட்டி வச்சுக்குவாங்க. டைம் வச்சு போயிட்டு வாங்க. இது 1 நிமிஷம் தான் இருக்குங்கண்ணா, அதிக டைம் இல்லைங்க. 6 மணிக்கு மேலே அலோடு கிடையாதுண்ணா. காலையில் 6 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா யானை சிறுத்தை வரும், அதனால விட மாட்டாங்க. சாமி வந்து பெஸ்ட்டு சாமி, சுத்தமானது. பண்ணாரி நினச்சது நடக்கும். எல்லாம் லாரி பஸ்ஸு யாராக இருந்தாலும் நிப்பாட்டிட்டு தான் போவாங்க. நிப்பாட்டி தேங்காய் உடைச்சிட்டு எலுமிச்சம்பழம் வச்சு தான் போவாங்க. இல்லை போகவே மாட்டாங்க. எத்தனை வண்டி இருந்தாலும் காலையில் ரொம்ப இதாக இருக்கும். ஒரு 3 மணிலேருந்து சூப்பராக இருக்கும். 6 மணிக்கு காலைல 5:30 திறப்பாங்க, 9 மணிக்கு ஆஃப் பண்ணிடுவாங்க. டைம் பஸ் கவுந்திருக்கு. பெரிய டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 20 பேர் 25 பேருக்கு காயமாயிருக்கு, உயிர் சேதமாயிருக்கு பஸ் கவுந்ததுல. அந்த மாதிரிலாம் இங்கே மேலே கீழே கழட்டு வந்து இங்கே வந்து ரெடி பண்ணிட்டு மேலே பார்க்குள்ள ஒரு காரை பண்ணி அடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் நடந்துருக்கு ப்ரோ. என் கண்ணா நாங்கள் பார்த்துருக்கோம். காஷ்மீர்லேருந்து வண்டி ப்ரோ, ஆப்பிள் ஏற்றிட்டு வண்டி கோயம்புத்தூருக்கு டெலிவரி. வந்தாரில் 2 வீல் பஞ்சர் ஆயிடுச்சு. நாங்கள் போய் ஜாக்கி வச்சுருந்தா ஒரு வீல் கழட்டியாச்சு, ஒரு பக்கம் ஸ்டெப்னி மாட்டியாச்சு. ஒரு பக்கம் ஜாக்கி வைக்க யானை வந்துருச்சு. யானை வந்து 2 ஆட்டு ஆட்டி அப்படியே கீழே ஜாக்கி தள்ளிடுச்சு கீழே. பட் வண்டி சாயலை அப்படியே கீழே மட்டும் நின்றுச்சு. கடைசியில் நாங்கள் மாட்டி விட்டோம். அந்த இடத்துல நாங்கள் கண்டிப்பாக ஓடணும். நாங்கள் ஏன்னா நம்ம உயிர் தான் முக்கியம். நம்மளுக்கு புதுசாக வரவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ரோடு பற்றி தெரியாது. எங்களுக்கு இங்கே எங்கே இந்த எப்படி